மனைவி பேச்சை கேளுங்க. குழந்தைகளுக்கு மனைவியின் தொடர்பாக எந்த நகைச்சுவையையும் சொல்லுவதற்கு அனுமதிக்காதீர்கள். யார் ஒருவர் வீட்டில் மனைவியை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஏறுபோல் பீடு நடை போடக்கூடிய வாய்ப்பை சமூகத்தில் பெறுகிறார்கள். இது நான் சொல்லல, வள்ளுவன் சொன்னான். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. பாரதி சொன்னா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள், எழுத்து தெய்வம் எழுதுகோல் தெய்வம் மனையாளும் தெய்வம். பாரதி. இதெல்லாம் 60 வயசுக்கு மேலாம் டயலாக் சொல்லக்கூடாது. அவ இல்லைனா நான் இல்லை, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும். எல்லாம் above 60 35க்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில் ஜாலியாக இருப்பீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த காஃபி பீன் கதையை நிறுத்திட்டு சொல்கிறேன். என்ன ஆகுதுன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களுக்கு தெரியாதுல்ல. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னு ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா அவங்கள கிண்டல் பண்ணுறது பிடிக்காது. கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே அதுதான். ஒருத்தர் இங்கங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொன்னாருங்க, லீடிங் அக்கௌண்டன்ட்டுங்க, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் சொன்னாருங்க, என் வாழ்க்கையில் நான் 35 வயசுல பண்ண தப்பு இப்போ 60 வயசுல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மேடம். என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். என்னுடைய மனைவியினுடைய தங்கையினுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க. நான் சாவுக்கு போக முடியல, என் மனைவியை அனுப்பி வச்சிருந்தேன். நான் 10 நாள் துக்கத்துக்கு தான் போனேன். 10வது நாள் துக்கத்துக்கு போய் என் குழந்தையாகிட்ட இப்படி சொன்னேன். என்ன சொன்னீங்க? இப்போ பாருங்க, உங்க மாமியார் சாவுக்கு நான் வரலங்கிறதுனால என் மாமியார் சாவுக்கு வராமல் இருந்துடாதீங்கன்னு. அந்த அம்மா 30 வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு 60 வயசு ஆன உடனே கோர்த்து வெளியில எடுத்து விடுது. இவரால் தாங்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொன்னீங்கன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது எங்களுக்கு. நாங்க சிரிச்சோம், ஆனா உள்ள ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம், அதுல ஒவ்வொரு முத்தா கோத்து வச்சுப்போம். 60 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க தள்ளாட ஆரம்பிப்பீங்கல்ல, அப்ப அந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா கோர்த்து எடுத்து காட்டுவோம். அதனால ஜாக்கிரதையா வயசானவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துருங்க, மனைவிய நீங்க தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்களை அச்சுறுத்தாதீர்கள். பெண்களை அச்சுறுத்தினால் என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் செய்வதை சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் விரும்பாததையெல்லாம் செய்வார்கள். சரியா? இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படித்தேன். யானை இல்லை, யானைக்கு வெறி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பாகம்தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அவன் தான். அவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறியில துவம்சம் பண்ணிடும். மனைவிக்கும் அதே நிலை. பார்த்துக்கிடுங்க. இந்த விஷயத்துல நான் இப்படி போறேன், அவன் அந்த மனைவி சொன்னா, டென்ஷன் ஆன தானே வந்த, பிரச்சனை தானே உனக்கு? ஆமா, பிரச்சனை ரொம்ப ஹை. இந்த ஆண்கள் ஒரு வேலை செய்யறாங்க. என்ன செல்வின் சார் யோசிக்கிறீங்களா? நாம எங்கெங்கெல்லாம் மணி கோக்க விட்டுருக்கோம்னு யோசிக்கிறாரு. இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாமன்றத்தில் நான் வைக்கிறேன் ஒரே வேண்டுகோள், தயவு செய்து பெண்களிடத்தில் பேசுங்கள். வீட்டில் பேசுறதே இல்லை. மேடம் நான் பேசினா உனக்கு புரியுமா மேடம்? அதெல்லாம் புரியுமோ புரியலையோ, பேசியா. நாளை காலையில் 8 மணிக்கு கான்ஃபரன்ஸ் போகணும். சரிங்க, 3 நாள் போறல, என்ன ஆச்சுங்க, எப்படிங்க இருந்துச்சு கான்ஃபரன்ஸ்? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதானா? இங்கே வந்திருக்கிறீங்கல்ல, வீட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டா 6 மணிலேருந்து சொல்லணும். 2.5 மணி நேரம் என்ன நடந்ததுன்றத படம் போல சொல்லணும். எங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். எங்களை ஊருக்கு அனுப்புங்க. நாங்க ஆட்டோ பிடிச்சதுலேருந்து, பஸ் ஏறினதுலேருந்து இறங்கி அங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா? ஒன்று 2 விஷயங்கள். ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும், பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இந்த 2 தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது. அந்த மனிதன் என்ன செய்தான்? அந்த மனிதன் மிகப்பெரிய கலவரத்தில் இருந்தால், அந்த மனைவி சொன்ன இந்த கான்செப்ட் இருக்குல்ல, சாப்பாடு வச்சால, அந்த கான்செப்ட் என்ன சொன்னா பாருங்க. உங்க வாழ்க்கை கொதிநிலையில இருக்குல்ல, அதே கொதிநிலையில் தான் இந்த தண்ணீர் இருந்தது. இங்க ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, இந்த ஒரு கப்பு, 3 கப்புலையும் தண்ணி கொதிநிலையில் இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து போட்டேன். உருளைக்கிழங்கு உறுதியா இருந்தது. அந்த கொதிநிலை அதை மிருதுவாக்கி விட்டது.
ஏற்கனவே விட்டா உடைஞ்சிரோங்கிற முட்டை உள்ள போட்ட உடனே இறுகி போயிடுச்சு. ஆனா இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சு, உள்ள அந்த கொதிநிலையில் போட்டவுடன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை தன்மையை, ஒரு சுவையை அந்த தண்ணீரில் கலக்க விட்டது. இப்பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையால் நீங்கள் உருளைக்கிழங்கு போல் மிருதுவாக போகிறீர்களா, அல்லது முட்டையை போல் இறுகி போக போகிறீர்களா, அல்லது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உங்களுடைய இயல்புகளால் மாற்ற போகிறீர்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய 3 நிலை என்று அவள் சொன்னார். இதுக்கு காஃபி பீன் பிலாசபின்னு பேரு. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, காஃபி பீன் பிலாசபின்னு வரும். இன்னொரு பிலாசபி படிச்சேன் நான், ஆச்சரியமா போச்சு. அதை படிச்சு அதை அப்படியே கடத்திடுறேன். எனக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் உண்டு. 3 நிமிடங்களில் நான் என்னுடைய விஷயங்களை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். இவ்வளவு ரிலாக்ஸ் எல்லாம் நான் பேசினதே இல்லைங்க, பயங்கர ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு முன்னால் வந்து விழும். அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியும் இருக்கிறதே தவிர பிரச்சனைகள் நம் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை. என்னுடைய ஆசானாக நான் கருதக்கூடிய சுகி சிவம் அவர்கள் ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னார். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய பேச்சையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் பேசுற பேச்சுல ஒரு 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 பேச்சுல நான் அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன். அவர் சொல்றார், பருந்து பத்தி ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்புறமா அது போய் கூகுள்ல போய் அதை விசாரிச்சேன். அது கூகுள்ல போய் விசாரிச்சேன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சுதுங்க. ஒரு பறவை இருக்குல்ல, பருந்து, அதுக்கு 180 வருஷமாங்க ஆயுள். ஆனா அது சாதாரணமா 80 வருஷம் வாழ்ந்துருமா, 81வது வயசுல செத்துருமாங்க. எப்படி சாவும்னா, சாவு வந்து சாவாது, அந்த அலகு இருக்குல்ல அது உடைஞ்சி இறக்கவ முடியாம, காலில் இருக்கக்கூடிய நகங்கள் உடைஞ்சி இறக்கவ முடியாம பசியில செத்து போகுமா. சில பருந்து என்ன பண்ணுமா, இந்த சூழ்நிலைக்கு தான் வந்த உடனே மேலே ஏறி ஒரு குகையில போய் உட்காந்துக்குமா. உட்கார்ந்துட்டு தான் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்குல்ல அதை பிச்சு போட்டுருமாங்க, பலவீனத்தை பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு தன்னுடைய இறகுகள் இருக்குல்ல, அது சிதலம் அடைஞ்ச இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா. போட்டுட்டு அந்த அலகு இருக்குல்ல அதை அடிச்சு ஒடிச்சிருமா. ஒடிச்சிட்டு உட்காந்துருக்குமாங்க. சில காலம் பல காலம் ஆகுமா. ஆக ஆக இயற்கை அந்த காத்திருப்புக்கு புதிய இறகுகளையும் புதிய நகங்களையும் புதிய அலகுகளையும் அதற்கு தருமாம். புதிய அலகுகளை பெற்ற, புதிய சிறகுகளை பெற்ற, புதிய நகங்களை பெற்ற பருந்து மீண்டும் 80 ஆண்டுகள் வாழும் என்று அவர் சொன்னார். பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா என்னங்க, என்ன பலவீனங்களை ஜெயிக்கிறதுனா, இதோ குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள், நானும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள். என்ன வசதி, என்ன வசதி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அம்மா கிட்ட, எனக்கு என் அம்மா கிட்ட டிவி பார்க்க போறதுக்குன்னு சொல்லிட்டு நான் 3 நாள் வேலை செய்வேங்க வீட்டுல. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு என்னங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நம்ம காலத்துல. வியாழக்கிழமை ஆச்சுன்னா என்னது, தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். புதன்கிழமை மணிக்கு ஒரு சித்திரஹாரு, அப்புறமா ஒளியும் ஒளியும், அப்புறம் ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம், அப்புறமா ஒரு தமிழ் படம். இவ்வளவுதாங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட். இன்றைய குழந்தைகளுக்கு எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறீங்க. ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே, அமைதியாகவும் ஆழமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தானே. எனக்குலாம் யோசிச்சு பார்க்குறேங்க, சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ்ல பிரஷ் கொடுத்தாங்க எனக்கு பல் தீட்டுறதுக்கு எங்க அம்மா. அது வரைக்கும் கறி தான், கறி இந்த மரத்தூள் உப்பு எல்லாம் கலந்து பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் கையில தான் தேய்ப்போம். பல்லெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து கேட்கறா ஒரு பொம்பளை, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? என் பாத்ரூம்குள்ள முதல்ல நீ எப்படி வந்த, முதல்ல அதை சொல்லு. உன்னை யார் பர்மிஷன் கொடுத்தது உள்ள வருது? சால்கோல் இருக்கிறதா? அதை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை தானே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நீ கெமிக்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள உப்பை சேர்க்கிறியா நீ? நம்முடைய வாழ்வியல் நம்ம விட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த பிரஷ்ஷை நான் யோசிச்சு பார்க்குறேன், 7ஆம் கிளாஸ்ல தலகணை கிட்ட வச்சு தூங்கி இருக்கேங்க நான். எப்படா வீடியோ பிரஷ் பண்ணி தீத்துறது, இன்னைக்கு பாத்துறது. பிரஷ்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரியலங்க, நைட்ல கூட தேய்க்கலான்னு. காலை வரையும் காத்திருந்த அந்த வெகுளித்தன்மை இருக்கு இல்லையா, அது இருக்கா இந்த பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு. சோ வாட், சோ வாட் இப்படி கேக்குதுங்க. எல்லா குழந்தைகளும் கேட்கிறார்கள். நீங்க எதையாவது சொல்லி அதுங்களை சந்தோஷப்படுத்துறீங்க பாப்போம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது அப்புறம் அப்படிங்குது, முடிஞ்சு போச்சுங்கிறத அதை ஒத்துக்கல. படம் முடிஞ்சு வெளியில வண்டி எடுக்க முடியுதா? அப்புறம் அவ்வளவுதானா? அதுங்களால முடிஞ்சுக்கவே முடியலைங்க ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் 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 ஓடுதுங்க. எல்லாம் கொடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. ஏன் கொடுக்குறீங்க? நம்ம கிடைச்சதா எல்லாம்? என்ன வில்லத்தனமா வளர்க்கப்பட்டோம் நாமெல்லாம். ஏதாவது கொடுத்தாங்களா? நான்லாம் வந்து பாவாடைங்க. அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேங்க நான் கடகடன்னு வளர்ந்துட்டேன். எங்க அக்கா வளரல.
எங்க அக்கா குள்ளம், நான் வளர்ந்துட்டேன். பாவாடை வாங்கினா 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்க முடியும். ஒருத்திக்கு நல்லா தானே இருக்குது பாவாடை, இதுக்கு வரைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு என் வெள்ளை சட்டையை அறுத்து என் பாவாடையில ஒட்டு வச்சு கொடுத்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஒட்டு வச்ச பாவாடை போட்டு போனேன் நான். இப்போ என் பையன் கிட்ட சொன்னா, என் பையன் so what, why you are telling all these things to me அப்படிங்கிறான். எல்லா வசதிகளை கொடுத்துட்டோம். சொல்லவா, நாம எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுப்பது. இன்றைக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களே, நான் என் நிலையில் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் உங்கள் நிலையில் செய்யுங்கள். நாம் எல்லோரும் நம் குழந்தைகளுக்கு விட்டமின் எம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றும் அவங்கள மாதிரி டாக்டர் கிடையாது, நானும் டாக்டர் தான், ஆனால் லிட்டரி டாக்டர். என்னுடைய மருந்து லிட்டரி மருந்தாக இருக்கும், ஒன்றும் மெடிசனாக இருக்காது, ஆனால் லிட்டரி மெடிசன். நீங்கள் இன்னைக்கு யூடியூப்ல போய் இளைஞர்கள் விட்டமின் என் அப்படின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். ஒருத்தர் 20 நிமிஷம் பேசுவார், அவர் பேச்சை கேட்டுட்டு வந்து தான் நான் இதை தமிழில் சொல்கிறேன். அவர் சொல்றார், விட்டமின் எம் என்பது விட்டமின் மணி, காசு. இன்னைக்கு கேன்டீனுக்கு எவ்வளவு கொடுத்து அனுப்புறீங்க? 20 rupees, 40 rupees, 50 rupees, 10 இல்லைங்க, 100 rupees. 3000 ரூபாயில 5 பேர் கொண்ட குடும்பம் சாப்பிடும் மாசம். அந்த குழந்தைக்கு 100 ரூபாய் தேவைப்படுது ஒரு நாள் ஜங்க் ஃபுட்டுக்கு. விட்டமின் எம், இன்னிலிருந்து விட்டமின் எம் கட் பண்ணிட்டு விட்டமின் என் கொடுங்கள். விட்டமின் என் என்றால் விட்டமின் நோ. எதை கேட்டாலும் நோ. 100, அந்த பொண்ணு முறைக்குது, இதை கேட்கவா நீ எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வந்தேன். 100 விஷயம் கேக்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்துக்கு பாத்துக்கலாம் சொல்லுங்க. பாத்துக்கலாம் சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. நான் லயன்ஸ் கிளப்ல இதை பேசிட்டு கீழே இறங்குறேன். ஒரு தாத்தாங்க, தன் பேரனை வளர்த்த தாத்தா அழுதபடி, அம்மா உன் பேச்சை கேட்க வந்தேன், ஆனா கேட்க முடியல தாய், வெளியில ஓடிட்டேன். மலையாளம் கலந்த ஆக்சென்ட்டோட பேசாங்க. என்னுடைய தந்தையை இழந்த பிறகு என் தாயை கூட்டிக் கொண்டு போற முதல் மீட்டிங் அது. 2 மாசம் ஆச்சு. எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, எங்க அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு அவர் கதறி சொன்னார், மா இந்த உங்க பாப்பாவுடைய பேச்சை கேட்க தான் வந்தேன், பேச்சு கேட்க முடியல தாய், வெளியில போயிட்டேன். இது என் பேரனுடைய போட்டோன்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு. 22 வயசு பையன் கழுத்துல போட்டுட்டு இறந்து கிடக்குறான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை, என் பேரனுக்கு நானோ என் பையன் என் பொண்ணோ என் மருமகனோ எதையுமே நோ சொல்லலமா, எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னோமா, அதனால வெளியில யாரோ நோ சொல்லிட்டாங்க, தாங்காம செத்துட்டாமா. நோ அப்படிங்கிறது நம்முடைய உடலில் நாம் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளருங்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் சந்தித்து நமக்கு முன்னால் ஒரு வீராங்கனையாகவோ வீரனாக வந்து நிற்கும். மகிழ்ச்சி என்பது நம் மக்கள் நம்மை விட புத்திசாலித்தனமாக வளர்வது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவான், கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா, எண்ணத்தில் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு நீ இனி என்னென்ன தருவாய் என்றவுடன் அந்த கவிஞன் சொன்னான், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. வல்லமையும் நல்ல குணமும் சேர்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்குவோம். சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் குழந்தைகள் அவர்களின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அவர்களை அந்த எல்லைக்கு நீங்கள் அழைத்து செல்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.